தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எல்லா விஜய் சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரா, விசிக ஆதரவு கொடுக்குமா கொடுக்காதா இப்படின்னு பரபரப்பா ஒரு அரசியல் சூழ்நிலை போனாலும் சைலண்டா இந்த பக்கம் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது யாரை கவனிக்கல அப்படின்னு தான் பார்க்கணும். அதிமுக ரெண்டா உடைய போதுங்க. உண்மையிலேயே ஏற்கனவே பல உடைச்சல் உடைஞ்சிருச்சு. இப்ப இருக்கிற அதிமுக ரெண்டா உடையுது. தனித்தனியா என்ன பண்ணிருக்காங்க, ஆலோசனை கூட்டத்தை கூட்டி இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில இருந்து 40 எம்எல்ஏக்களோட எடப்பாடி பழனிசாமி சென்னைக்கு வந்த உடனே சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 எம்எல்ஏக்கள் என்ன பண்ணிருக்காங்க, சி.வி. சண்முகம் வீட்டுல என்ன பண்ணிருக்காங்க, ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறாங்க. பசுமை வழிச்சாலையில இருக்கிற எடப்பாடி பழனிசாமி வீட்டுல என்ன பண்ணிருக்காங்க, சில எம்எல்ஏக்கள் அவங்க சைடு என்ன பண்ணிருக்காங்க, ஆலோசனை பண்ணிருக்காங்க. தனித்தனியா ஆலோசனை பண்ணிருக்காங்க. சோ இதன் அடிப்படையில அதிமுக ரெண்டா உடையுது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே இங்க தொங்கு சட்டமன்றம் வந்துச்சுல, அப்பத்துல இருந்தே சி.வி. சண்முகம் என்ன சொல்லிட்டு வந்தாரு, சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, லீமா ரோஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த பக்கம் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் இதை ஏத்துக்கவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இது குறித்து நம்ம முன்னாடியே பல வீடியோக்கள்ல பேசி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் அங்க இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி இதை ஒத்துக்கவே இல்லை. சோ இருந்தாலும் இத ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா இங்க சூழ்நிலை ரொம்ப குழப்பமா இருந்தது. விசிக்கு ஆதரவு கொடுக்குமா கொடுக்காதா, இது திமுக வந்து சதி செய்யுமா செய்யாதா இப்படின்ற ஒரு குழப்பம் நீடிச்சிருந்து ஒரு வழியா இங்க விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு சொல்லிட்டாரு. நாங்க கூட்டணியில போய் சேரல, ஆனா நாங்க என்ன பண்றோம், திமுக கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறோம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆலோசனையின்படிதான், மத்தபடி வேற எதுவுமே கிடையாது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். இருந்தாலும் இங்க எடப்பாடி பழனிசாமி ஒத்து வந்திருந்தா அப்ப நம்ம ஆட்சி அமைச்சிருப்போம், நம்ம கூட்டணி ஆட்சியில பங்கு கேட்டிருப்போம், நம்ம துணை முதலமைச்சரோ இல்ல அமைச்சரவையிலோ நம்ம பங்கு கேட்டிருப்போம். ஆனா இதை கெடுத்தது யாரு, எடப்பாடி பழனிசாமி. சோ இதுக்கப்புறமா நம்ம ஒற்றுமையா இருக்கிறது பிரச்சனை இல்லை. எடப்பாடி பழனிசாமி விலக்கிட்டு இங்க இந்த பக்கம் வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம ஆட்சியை வந்து என்ன பண்ணிடலாம், கட்சியை வந்து என்ன பண்ணிடலாம், கபலீகரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து இன்னைக்கு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி என்ன பண்றாங்க, ஒரு தனியா ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. குறிப்பா அதிமுக அப்படின்றதுல எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கிறார்ல, இதுக்கு யாரு மூல காரணம்னு நினைக்கிறீங்க, பின்னாடி இருந்து யாரு செயல்படுறாருன்னு நினைக்கிறீங்க? சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, அது மாத்திரம் இல்லாம விஜயபாஸ்கர் அவர்கள் போன்றவர்கள் தான் இந்த விஷயத்தை ரொம்பவே என்ன பண்றாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு இரட்டை தலைமை வேணாம், ஒற்றை தலைமை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்களை கட்சியில இருந்து விலக்குறது யாருன்னு நினைக்கிறீங்க? ஒன்று கூடி வந்து தொண்டர்கள் வந்து நீக்குனாங்களா? ஏன்னா பைலாவே மாத்தினவங்க தான் இவங்க. இதுல பெரும் பங்கு சி.வி. சண்முகத்து தான் இருக்கு. பல கேசுகள் வந்து அதிமுக மேல இரட்டை இலை வழக்கா இருக்கட்டும், பொதுச் செயலாளர் வழக்கா இருக்கட்டும், பல வழக்குகள் வந்து அதிமுக மேல ஒவ்வொருத்தரும் தொடர்ந்தாங்க. இந்த வழக்குகளை உடைச்சது யாருக்கு? பெரும் பங்கு வந்து சி.வி. சண்முகத்துக்கு இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு அதிமுக அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்குதுன்னா, ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு சசிகலா கிட்ட இருந்த அதிமுக, சசிகலா சிறைச்சாலைக்கு சென்ற பின்பு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்குதுன்னா, இதுல பெரும் பங்கு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் இவங்க கிட்ட தான் இருந்தது. இவங்க தான் பேஸே. இவங்க நினைச்சா எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தரை கொண்டு வந்து என்ன பண்ணலாம், பொதுச் செயலாளர் ஆக்கலாம். உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி அதிமுக பாஜக கூட்டணியில சேரணும் அப்படின்னு எஸ்.பி. வேலுமணி முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்ணாங்க, எடப்பாடி பழனிசாமியை நிர்பந்திச்சாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி 24 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது இந்த உறவை முறிச்சுக்கிட்டு வந்தாரு. திரும்பவும் கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரே ஸ்டாண்ட்ல விடாப்பிடியா இருந்தாரு. தூது மேல தூது விட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே இல்லை. சோ செங்கோட்டையன் அவர்களை முன்னாடி நிப்பாட்டி அதிமுக ஒன்றிணைச்சு பாஜக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பல வழிகள்ல இதை காய்களை நடத்தும் போது சுதாரித்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி உடனே டெல்லிக்கு போயிட்டு, யாருக்குமே தெரியாது, இன்க்ளூடிங் எஸ்.பி. வேலுமணிக்கே தெரியாது, யாருக்கே தெரியாம போயிட்டு இரவோடு இரவா என்ன பண்ணார், கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது திரும்பவும் எஸ்.பி. வேலுமணியை முன்வைத்து, சி.வி. சண்முகத்தை முன்வைத்து பாஜக இந்த சித்து விளையாட்டுகளை ஏன் அதிமுக செய்ய முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ சி.வி. சண்முகம் மூலியமா இங்க அதிமுகவை 3/2 பங்கு பிரிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இல்ல. இப்ப 3 பங்கு வைத்துட்டு போறாங்க. 30 எம்எல்ஏக்கள் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பயத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அலர்ட் பண்றாங்க. எங்க வழிக்கு நீங்க வாங்க, நாங்க சொல்றதை செய்யுங்க, இல்லனா இங்க இந்த மாதிரி நடக்கும். இப்பவே 47 எம்எல்ஏக்கள்ல 30 எம்எல்ஏக்கள் யார் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க, 17 எம்எல்ஏக்கள் தான் உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கிரியேட் பண்றாங்க. அதாவது ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி இப்படி இருந்ததுன்னா
எம்எல்ஏக்கள் இப்படி இருக்கிறாங்கன்னா கட்சிக்குள்ள நீங்க மாவட்ட செயலாளர் வாங்க, செயற்குழு உறுப்பினர்கள் வாங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் வாங்க. இதை இப்படி பிரிச்சா எந்த அளவுக்கு? ஏன்னா இவங்க தான் சொன்னாங்க ஓபிஎஸ் நீக்கும் பொழுது 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாம செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் இத்தனை பேர் ஆதரவு வேணும் அப்படின்னாங்க. ஏன்னா எம்ஜிஆருடைய பைலா என்ன? அடிமட்ட தொண்டர்கள் தான் என்ன பண்ண முடியும்? ஒரு பொதுச் செயலாளரை சூஸ் பண்ண முடியும், நீக்க முடியும். சோ அந்த பைலாவே என்ன பண்ணாங்க? உடைச்சாங்க. சோ இன்னைக்கு அதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆபத்தா போய் நின்னுடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல. ஏன்னா 10 மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியை நீக்கணும் அப்படின்னு முன்மொழிஞ்சு வழிமொழிஞ்சு செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் 3/2 பங்கு சிவி சண்முகத்துக்கு ஆதரவா இருந்தா எடப்பாடி பழனிசாமி பதவி காலி, அவ்வளவுதான். அவரை தூக்கி வெளியே போட்டு வேற ஒருத்தர் உள்ள கொண்டு வருவாங்க. அது எஸ்பி வேலுமணியா இருக்கலாம், சிவி சண்முகமா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அந்த இடத்துல அவங்கள கொண்டு வந்துட்டா ஒன்னும் பண்ண முடியாது எடப்பாடி பழனிசாமியில. அதுக்கப்புறம் நீங்க கேஸ் போட்டாலும் ஆல்ரெடி உங்க மேல ஏற்கனவே இவ்வளவு கேஸ் வந்திருக்க, அதுக்கெல்லாம் என்ன பதில்? எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இங்க ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டாங்க, ஒரு அலர்ட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தனித்தனியா மீட்டிங் போறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஆல்ரெடி பாண்டிச்சேரியில எல்லாமே பேசி முடிச்சிட்டீங்க ரெசார்ட்ல வச்சு. எடப்பாடி பழனிசாமி வீட்டுல எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்கும்போது அங்கேயே எல்லாமே பேசி வச்சு. இருந்தாலும் இங்க தனித்தனியா எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் ஒரு பக்கமும், இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கமும் ஏன் இந்த ஆலோசனையை கூட்டணும், மீட்டிங் நடத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதிமுக ரெண்டா உடைய போகுதா அப்படின்ற ஒரு பார்வையில தான் இங்க பார்க்கணும். ஒருவேளை இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு நிறைய அரசியல் விமர்சகர்கள் சரி, நிறைய பத்திரிகையாளர் சரி என்ன சொன்னாங்கன்னா, தேர்தல் முடிஞ்ச பிறகு எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டா பாஜக இந்த அதிமுகவை கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்ப பாஜக உதவி எடப்பாடி பழனிசாமிக்கு தேவையில்லை, இப்போ ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தென் மாவட்டங்கள்ல எந்த அளவுக்கு சசிகலா அவர்கள் வாக்குகளை பிரித்தாங்க அப்படின்னு தெரியும். சோ அது மாத்திரம் இல்லாம வட மாவட்டங்களில் பாஜகவினுடைய உதவினால எந்த அளவுக்கு தோத்தோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சோ பாஜக கூட கூட்டணியில நம்ம இருந்தா நம்ம கட்சி காணாம போயிடும் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப தெள்ள தெளிவா தெரிஞ்சிருக்கு. பாஜகவின் உறவை முறித்து கொள்ள எடப்பாடி பழனிசாமி முன் வந்தார். அதனாலதான் இங்க சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணியை முதற்கொண்டு வச்சு பாஜக இங்க சித்து விளையாட்டு அடங்கி இங்க 30 எம்எல்ஏக்கள் எங்க கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க, 17 எம்எல்ஏக்கள் வச்சு உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ரேஞ்சுக்கு இங்க வந்திருக்காங்க. ஒருவேளை இது ரெண்டா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அதிமுக எதிர்கட்சி அந்தஸ்துலனா இருந்தது, இப்ப அது கூட கிடையாது. எதிர்கட்சியா திமுக தான் போய் உட்கார போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த பதவி கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இங்க கிடைக்கல அப்படின்றது. நார்மலா ஒரு எம்எல்ஏவா இருந்துட்டு வந்துருந்தாங்க, அவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கட்சி அந்தஸ்தோ இல்ல கேபினெட் அந்தஸ்தோ கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த சைடு திமுக எதிர்க்கட்சியா உட்காரும் அப்படின்றத நிதர்சனம் உண்மை. இப்போ இந்த அதிமுகவை யார் வழிநடத்த போறா பவர்ஃபுல் மிக்கா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து தொடர்ச்சியா தோல்விதான் சந்திச்சிருக்கிறாரு. இந்த தேர்தல் அவருக்கு வாழ்வாசாவா தேர்தலா அப்படின்னு நம்ம முன்னாடி நிறைய பேசியிருக்கோம். சோ தொடர்ச்சியா 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமியால அதை நீடிக்க முடியாது, அவர் பவர்ஃபுல் மிக்க ஒரு லீடரா இல்ல அப்படின்றது தான் ரொம்ப வெட்ட வெளிச்சமா இருக்கு. இந்த சூழ்நிலை இப்படி நீடிக்கும் பொழுது அதிமுகவை ரெண்டா உடைச்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தை தனித்தனியா நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு தான் இங்க பார்க்கணும். இந்த பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.